ரஷ்யாவினுடைய டெப்யூட்டி கமாண்டர் அப்படிங்கிறவர் இன்னைக்கு பெலரஸுக்கு போயிருக்காரு. பெலரஸில் போய் அங்கே ட்ரூப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்காங்க, எந்த மாதிரியான தயாரெடுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத கவனிச்சிருக்கார். டெப்யூட்டி கமாண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே, அப்படின்னா கமாண்டர் இன்னைக்கு மறுபடியும் ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய கமாண்டர் ஆஃபீஸரை மாற்றிருக்காங்க. மாற்றினது மட்டும் கிடையாது, அடுத்ததாக சில பல சட்டங்களையும் அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30% அவங்களுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க போகிறாங்களாம். இதே மாதிரி பல செய்திகள் இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? ஸோ முதல் அப்டேட், ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெத்தன்யாகு அரசாங்கமும் உக்ரைனும். நெத்தன்யாகு அரசாங்கம் இஸ்ரேலினுடைய இப்போதைய அரசாங்கம். அந்த அரசாங்கம் அமைத்து இருக்கக்கூடிய புதிய அந்த கமிட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய கேபினெட் க்ரூ மெம்பர்ஸ், அவங்க எல்லாருமே ஃபார் ரைட் குரூப்பை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ உக்ரைன் பக்கமாக இவங்களுடைய அந்த ஒரு பார்வை இல்லாமல் ரஷ்யாவுக்கு ஆதரவாக நெத்தன்யாகு அவர்களுடைய ஒட்டுமொத்த குழுவும் இருப்பதாகவும், இப்படியே போச்சுன்னா ரஷ்யா இஸ்ரேல் ஒன்றிணைவார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய அப்டேட் இது. ஏன்னா ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு போர் வரும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. அதன் பிறகு இப்போ ரஷ்யாவும் இஸ்ரேலும் ஒன்றிணைய போகிறார்கள், எங்களுக்கு எதிராக இஸ்ரேல் இருக்காங்க அப்படிங்கிற அறிவிப்பை ஜெலன்ஸ்கி கொடுத்திருப்பதால் சின்ன பரபரப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ நெத்தன்யாகு அவர்களும் புட்டின் அவர்களும் பேசிக்கொள்கிறார்களா, அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்க, எந்த மாதிரி காய் நகரத்தில் போகிறாங்க, இதை உலக நாடுகள் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். நேரடியாக ஜெலன்ஸ்கி அவர்களுடைய இந்த வார்த்தை பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையலாம். இது முதல் அப்டேட்னா, அடுத்த அப்டேட் நிறைய சேட்டலைட் இமேஜஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த சேட்டலைட் இமேஜ் சோலிடார் அப்படிங்கிற அந்த இடம் தான். அங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நிறைய உப்பு மைனிங் அப்படிங்கிறது எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ சால்ட் மைனிங் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை இவங்க பிடித்து எடுத்து விட்டார்கள் என்றால், அது வேக்னார் குரூப் சொல்லிட்டாங்க, சோலிடார் இப்போ எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான்ப்பா இருக்குது, சீக்கிரமாக நாங்கள் பாக்முத் பகுதிக்கும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி. சோலிடார் அப்படிங்கிற இடம் யுத்தத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, யுத்தத்துக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான புகைப்படங்கள் சேட்டலைட் இமேஜாக வெளியில் வந்திருக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ பரிதாபமாக இருக்குது. உங்களுக்காக அந்த சேட்டலைட் இமேஜஸும் இந்த காணொலியில் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், பாக்முத் பகுதிக்கு கிட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய ஏரியா தான் இந்த சோலிடார் அப்படிங்கிறது. இந்த சோலிடார் அப்படிங்கிறதுக்கான சோலி முடிச்சுட்டு இப்போ நேராக பாக்முத் பகுதிக்கு போகக்கூடிய இராணுவம் பாக்முத் பகுதியும் பிடிச்சிட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கு பெரிய வெற்றி, உக்ரைனுக்கு பெரிய தோல்வி. ரஷ்யாவுக்கு பாக்முத் பகுதி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்னா, இந்த வின்டர் சீசன் முடிந்த பிறகு அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போகிறதுக்கு பாக்முத் பகுதி தேவை. இந்த பாக்முத் பகுதியிலிருந்து உக்ரைனுடைய எந்த மூலைக்கு வேணாலும் போக முடியும். அதுதான் இந்த பாக்முத் பகுதியினுடைய சிறப்பம்சம். கர்சன் பகுதியை விட்டு விலகிய ரஷ்யா அவங்களுடைய முதல் இலக்காகவே கர்சன் பகுதியில் பாக்முத் தான் இருந்தது அப்படிங்கிறத உண்மையாக வெளி உலகத்துக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் கர்சன் பகுதியில் காண்பித்த உக்ரைனுடைய அந்த படை வீரம் அப்படிங்கிறது பாக்முத் பகுதியில் ரெசிஸ்டன்ஸ் காண்பித்திருந்தாலும் இப்போ ரஷ்யா வென்றிருப்பது உக்ரைனுக்கு பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஏன் எந்த நாடுமே நமக்கு அதிகமாக உதவி செய்யலையா, பல நாடுகள் உதவி செய்கிறோன்னு சொன்ன அந்த உதவிகள் எதுவுமே வந்து சேரல, அதனால் நம்ம தோத்துட்டோமா, இப்படிங்கிற கேள்விகளுடன் உக்ரைன் அவங்களுடைய எதிர்காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி போலந்து அவங்களுடைய டேங்குகளை அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்களோ, ஃப்ரான்ஸ் அவங்களுடைய டேங்குகளை அனுப்புகிறேன்னு சொன்னாங்களோ, இப்போ ஜெர்மனி அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க, அடுத்ததாக இருக்கக்கூடிய யூகே அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த டேங்குகள் எதுவும் இன்னும் வந்து சேரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கே அமெரிக்கா அவங்களுடைய பலவிதமான இராணுவ எய்டு அப்படிங்கிறதை அறிவித்தாலும் அந்த இராணுவ எய்டு அப்படிங்கிறது கடல் வழி வருவதால் அதுவும் காலதாமதமாகுது. இந்த தாமதம் தான் ரஷ்யாவினுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு யுத்தத்தில் பெரிய படை இருக்குது, பெரிய காய் நகர்த்தல் இருக்குது, பெரிய விதமான வெப்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இல்லை இங்கே மேட்டர். அந்த படை அப்படிங்கிறது எந்த நிமிடத்தில் என்ன செய்கிறாங்க, எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க, அதை பொறுத்து தான் வெற்றியும் தோல்வியும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. அது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நம்ம பார்க்கலாம். அடுத்ததான் 3வது உலகப் போர். எல்லா நாடுகளும் எல்லா அமைப்புகளும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை சீக்கிரமாக முடிச்சிருங்க, இல்லாட்டி 3வது உலகப் போர் வந்துவிடும் அப்படிங்கிறது தான். ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்றைக்கி ஆப்போசிட்டாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார், இல்லை இது 3வது உலகப் போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 20% கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் அவர் சொல்கிறார் அப்படின்னா, இங்கே நேரடியாக நான் எந்த நாடும் யார் கூட மோதலை, ரஷ்யா கூட மோதலை, இப்போதைக்கு ரஷ்யா கூட மோதக்கூடிய ஒரே நாடு நாங்கள் தான், எங்களுக்கு தான் அந்த பலம் இருக்குது, எங்களுக்கு அந்த ஆயுத உதவிகளை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3வது உலகப் போர் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பிரச்சனை வந்துடும்னா, எல்லா நாடுகளுமே அவங்கள சேஃப்டி பண்ண ட்ரை பண்ணுவாங்களே தவிர உக்ரைனை கழட்டி விட்டுருவாங்க. அதனால தான் இந்த பக்கமாக சேஃப் சைடாக நின்று யார் என்ன சொல்கிறாங்க, ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாங்க, எங்கள் நாட்டை எதிர்த்து தான் உங்கள் நாட்டுக்கு வரணும், எங்களை நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றினதுக்கு சமம். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, உக்ரைனுக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க,
உக்ரைனுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி நீங்களாக வாண்டடாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைனுக்கான பணம் மட்டும்தான். இந்த பணத்தை அமெரிக்கா பாதியிலே நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய முன்னாள் இராணுவ வீரர்கள் கூட இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ சீக்கிரமாக அமெரிக்காவினுடைய அந்த பட்ஜெட்டில், அதாவது இப்போ 1.7 ட்ரில்லியன் பட்ஜெட்டில் 47-49 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உக்ரைனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலும் எந்த அளவுக்கு இது உக்ரைனை போய் சேரும் அப்படிங்கிறது மட்டுமே இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஜெர்மனியுடைய வைஸ் சான்சலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்காரணம் கொண்டும் உக்ரைனுக்கு டேங்க் அப்படிங்கிறதை கொடுப்பதை ஜெர்மனி அரசாங்கம் தடுக்கக்கூடாது. நம்ம டேங்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம், நம்ம உறுதி கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக டேங்குகள் அங்கே செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீரங்கிகளுடைய அடுத்த கட்ட ஆட்டத்துக்கு ரஷ்யா உக்ரைன் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மத்தியில் ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்களுடைய விமானப்படையும் இன்றைக்கி தயார்படுத்த சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக ரஷ்யாவினுடைய விமானப்படையை தயார்படுத்துங்க, விமானப்படைக்கு வேலை வந்துருச்சு. அதனால் விமானப்படை எப்போதுமே தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையை 30% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் எகெயின் சொன்னேன், அதாவது ஒரு 5 லட்சம் புதிய இராணுவ வீரர்களை அவங்க ரிக்ரூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அது இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் ரஷ்யா அவங்களுடைய சட்டத்தில் சின்ன வேரியேஷன் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. இராணுவ வீரர்களுடைய அந்த சேருவதற்கான வயது வரம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ உங்களுக்கு வயது போயிடுச்சுப்பா, இதுக்கு மேலே நான் இராணுவத்தில் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கூட என்ன செய்யலாம், இனிமேல் இராணுவத்தில் பணிபுரியலாம். அதே நேரத்தில் இராணுவத்திலேருந்து இந்த வயதிலிருந்து வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயதை அதையும் அதிகப்படுத்தியிருக்கிறார்கள். ஸோ ஓவராக இந்த வயதிலிருந்து இந்த வயதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், வேலைக்கு சேரலாம் அப்படிங்கிறது எல்லாமே இப்போது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவினுடைய இராணுவப்படை வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப் போகிறது. ஸோ இங்கே இராணுவப்படை அந்த வீரர்களுடைய எண்ணிக்கை மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்லை, ரஷ்யா அடுத்தடுத்து அவங்களுடைய ஆயுதங்களையும் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ உக்ரைனுக்கு கிடைக்க வேண்டிய ஆயுதங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும்போது, ரஷ்யா அவங்களுடைய ஆயுதங்களை குவித்து கொண்டு இருக்கும்போது வின்டர் முடிஞ்ச உடனே செமையாக ஒரு விஷயம் நடக்க போகுது. ஆனால் இப்போ 2 நாடுகளுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேச்சுவார்த்தையில் நாங்கள் 2 பேருமே ஈடுபட போகிறோம். ரஷ்யா சொல்லியிருக்காங்க, அமைதி பேச்சுவார்த்தை கிடையாது, மனித உரிமை மீறல்கள் நடைபெறாமல் இருப்பதற்கான பேச்சுவார்த்தை. எந்த பக்கமும் மனித உரிமை மீறல் நடைபெறக்கூடாது, அதுக்கான பேச்சுவார்த்தை வேணால் நானும் உக்ரைனும் சேர்ந்து நடத்துகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துருக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் மீடியேட் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா, என்ன செஞ்சிட்ருக்கேன்னா அந்த பிரிசனர் ஸ்வாப் அப்படிங்கிறதுக்கான அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, சீக்கிரமாக ஒரு பெரிய லெவல் ஆஃப் பிரிசனர் ஸ்வாப்பை நான் அறிமுகம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல யோசனை. ஏன்னா துருக்கி தான் இப்போ மீடியேட்டராக பல விஷயங்களில், அது தானிய ஏற்றுமதியாக இருக்கட்டும், அமைதி பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், வேறு நாடுகள் கூட பேசுவதாக இருக்கட்டும், இப்போ கடைசியாக வந்திருக்கக்கூடிய இந்த பிரிசனர் ஸ்வாப்பாக இருக்கட்டும், துருக்கியினுடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. துருக்கியினுடைய எர்டகன் அவர்கள் கூட இன்றைக்கி ஒரு செய்தியை சொல்லியிருக்கார், 2023 டிஃபென்ஸ் வழியாக நமக்கு எல்லாமே நல்ல செய்தியாக மட்டும்தான் நடந்துட்டுருக்கு, கெட்ட செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். துருக்கியினுடைய பொருளாதாரம் ரொம்ப பெரிய அளவில் படுத்திருக்கு, பட் துருக்கியினுடைய டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இம்பார்ட்டண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறதும், துருக்கி ஒரு ஆயில் ஹப்பாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் பெரிதாக வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் துருக்கி மறுக்கவில்லை. ஸோ துருக்கியில் ஆயில் ஹப்பு மட்டும் கிடையாது, கேஸ் ஹப்பாவும் துருக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆப்கானிஸ்தான்லேருந்து ரஷ்யா வர கேஸ் ஹப்பாக யாரை தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, துருக்கியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வேக்னார் குரூப்பினுடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் அடுத்தடுத்த நடவடிக்கையில் எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா வேக்னார் குரூப் அப்படிங்கிறது ஒரு பிரைவேட் ஆர்மி, ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்கான ஒரு ஷேடோ போலீஸ் அப்படின்னு சொல்லலாம், ஷேடோ ஆர்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷேடோ ஆர்மி என்ன செய்வாங்கன்னா, புட்டின் அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ சத்தம் இல்லாமல் செய்கிறது, அதுக்கான கூடுதல் சம்பளம் வாங்குறது. ஆனால் இப்போ உக்ரைன் பக்கமாக இருக்கக்கூடிய பல முக்கியமான இடங்களை இவங்க பிடித்தெடுத்து விட்டார்கள் என்றால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் வேக்னார் குரூப்புக்கு கிடைக்கும். இந்த வேக்னார் குரூப் கூட யாரையும் சேர்த்திருக்காங்க, சேச்சன் ஆர்மியும் சேர்ந்திருக்காங்க. ஸோ 2 பக்கமாக இருக்கக்கூடிய லாபம் இந்த 2 அமைப்புகளுக்கும் கிடைத்தாலும் ரஷ்யாவுக்கு என்ன லாபம் இருக்குது, இவங்க 2 பேருமே ரஷ்யாவை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ரஷ்யா அவங்களுக்கு பேக்கப்பாக இருக்கிற வரைக்கும் அவங்களும் இங்கே காசும் பார்க்கலாம், அதே நேரத்தில் அவங்களுடைய அதிகாரத்தையும் செலுத்தலாம் அப்படிங்கிறத இந்த 2 அமைப்புகளும் போடக்கூடிய கணக்கு. இந்த கணக்கின் அடிப்படையில் தான் அவங்களுடைய அந்த வெற்றியும் அங்கே பதிவு செய்யப்பட்டு வருகிறது. வெற்றி பதிவு செய்யப்பட்ட இடத்துல எல்லாமே ரஷ்யா அவங்களுடைய இராணுவ வீரர்களை நிறுத்தவே இல்லை. நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேக்னார் குரூப்பை சார்ந்தவங்களும் சேச்சன் ஆர்மிக்கும் சரிபாதியாக பிரித்து கொடுத்தே வருகிறது ரஷ்யா. அதற்கான காரணம் இந்த திட்டம் தான். ஸோ செலவுகள் ரஷ்யாட்டிருந்து கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய இன்கமே எடுத்து அவங்களே செலவு பண்ணிக்கிறாங்க, அதை ஒரு லாபமாகவும் எடுத்துக்கிறாங்க. 2 மாங்காய் ஒரே கல்லில். அடுத்ததாக ஸ்வீடன் தான்.
ஸ்வீடனை பார்த்து இன்னைக்கு ரஷ்யா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நோட் ஸ்ட்ரீம் 1 நோட் ஸ்ட்ரீம் 2ல ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு லீக் வந்துச்சுன்னு சொன்னீங்க. அது விபத்து கிடையாது, யாருடையோ சதி செயல் தான் அப்படின்னு சொல்லி ஸ்வீடன் சொன்னீங்கல்ல. அந்த விசாரணை என்ன ஆனது? அந்த விசாரணை பற்றியான கோப்புகளை எனக்கு தரணும். ஏன்னா எனக்கும் அதுக்கான உண்மை தெரிந்தாக வேண்டும். நானும் பல பில்லியன் டாலர் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா என்னுடைய கேஸ் அது வழியாக போயிட்டு இருக்குப்பா, சீக்கிரம் அதுக்கான பதிலை சொல்லுங்க. ஸ்வீடன் இதுக்கு பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி ஸ்வீடன் ஃபின்லாந்து நேட்டோவில் இணைய போவதை துருக்கி எதிர்த்து வருகிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. துருக்கியும் ரஷ்யாவும் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. A = B, B = C அப்படின்னா A = C தான். அடுத்ததா யூகேக்கு எதிராக பொருளாதார தடையை விதித்திருக்கிறது ரஷ்யா. யூகேல ஆன்டி ரஷ்யன் கோர்ஸ் அப்படிங்கிறது இருப்பதாகவும், அங்கே ரஷ்யாவை எதிர்த்து இல்லாட்டி ரஷ்யாவை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு அங்கே பல நபர்கள் இருக்கிறார்கள், அதற்கான சட்டத்தை உருவாக்கி வருகிறார்கள். அவர்களுக்கு எதிராக நாங்களும் பொருளாதார தடை போடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யா. சோலிடார் அப்படிங்கிற இடத்தை இப்போது வேக்னார் குரூப் மொத்தமாக அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், உக்ரைன் மக்களாக இருக்கட்டும், அவங்க வெளி இடங்களுக்கு கடத்தப்படுவார்களா இல்லாட்டி அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஹியூமன் காரிடோர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்ல, பல தடவை இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஒரு காரிடோர் அப்படிங்கிறது உருவாக்கப்படுமா, அப்படி அந்த காரிடோர் வழியாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வார்களா அப்படிங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. 2 நாடுகளும் சம்மதித்தார்கள் அப்படின்னா இந்த மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு நுழைவாயில் காரிடோர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு மனிதர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள். அப்படி இல்லையா அந்த யுத்த பூமிக்குள்ளே வாழ்ந்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதி அவர்களுக்கு எழுதப்படும். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரியே ஏர்போர்ன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத மீண்டும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. இதனால் ரஷ்யாவினுடைய தாக்குதல் ஒரே நேரத்தில் ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்காக இருக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஸோ வின்டர் முடிஞ்ச உடனே ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக், அது கூட டேங்க் அப்படிங்கிற படை, அது கூடவே ஆர்டிலரி கன்ஸினுடைய மிகப்பெரிய ஒரு அந்த யுத்தம், அது இல்லாமல் க்ரூஸ் மிசைல்ஸ், ராக்கெட்ஸ் இது எல்லாத்தையும் ஏவுறதுக்கு ரஷ்யா தயாராகி வருகிறதா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இன்னைக்கு யூகே மற்றும் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவுகள் அவங்களுடைய செய்தியை சேகரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸோ பார்க்கலாம், இந்த யுத்தம் அப்படிங்கிறது இன்னும் முடிவடையவில்லை. ஆனால் யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் தொடர்ந்து நடப்பதற்கான வழிமுறைகளை பல நாடுகள் செய்து கொண்டிருக்கும் போது முடிக்கலாம், பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அப்படிங்கிறது ஒரு நாடும் சொல்லாமல் இருப்பதால் வின்டர் முடிகிற வரையும் நாம் இதை அப்படியே கொஞ்சம் அப்டேட்டாக பார்க்கலாம். வின்டர் முடிந்த பிறகு ஒருவேளை எகெயின் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், ஒரு ஃபயர் அப்டேட் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ டோட்டலாக இந்த ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, எங்கெங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சோலிடார் அப்படிங்கிற இடத்தை பற்றி தேடி பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய மைன்ஸ், அதனால் ஏற்படக்கூடிய லாபம், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த யுத்தத்தினுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.